எல்லோருக்கும் மதிய வணக்கம். ஹாப்பி டிவைன் ஃபேமிலி. அக்கா, தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சின்ன பையனா தான் இருக்கிறேன், அதான் ஜாலியா இருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நெட்வொர்க் தான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா மோடிகர், அப்படியே வெஸ்டேஜ் அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் நெட்வொர்க் கம்பெனில ஜாயின் பண்ணேன். 2018 தான் அப்படியே ஒரு எஃபெக்டோட போட்டுருந்தேன். ஒரு 3 வருஷம் உழைப்பாக வீணாச்சு, ஊதியம் வரல. ஸோ அதோட வெறுத்து போய் விட்டுட்டேன். சென்னையை விட்டே போயிடலான்னு வெறுத்து போய் சென்னையை விட்டு போயாச்சு. பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அதுலேருந்து வெளியே போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகட்டும், நம்ம கொஞ்சம் சென்னையை விட்டு வெளியே இருக்கலாம் அப்படின்னு போனேன். ஒரு வருஷம் தாராபுரத்தில் இருந்தேன். சென்னையை விட்டு சென்னைக்கு வந்துட்டேன். உடனே ஃபர்ஸ்ட் காலே அக்காயிட்ட தான் வந்தது, தம்பி வா என்ன பண்றேன். சரி ஓகே வந்தேன். அப்புறம் சாரை பார்த்தேன், பேசினேன். சார் தான் முதல்ல ஒன்று பேசினாரு. பேசின உடனே முதல்ல அவங்க டைரக்டராக தான் அவங்க சொன்னாங்க, நான் வேண்டாம் ஜிஎம்மாக இருக்கிறேன், முதல்ல டீம் ஃபோக்கஸ் பண்ணுவோம், டீம் கொண்டு வருவோம், அது மூலியமா அச்சீவ் பண்ணி போகும்போது தான் ஒரு நல்ல இதாக இருக்கும். அதே மாதிரி ஏஜிஎம் பிடிஎம் அந்த மாதிரி நெட்வொர்க் நான் கிரியேட் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டீம்ல வந்து கோபி இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கும் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவங்க. ஜெயஸ்ரீ மேடமும் சரி, சுரேஷ் சாரும் சரி. நான் நௌசத் சார்லாம் வந்து நான் அந்த கம்பெனில இருக்கும்போது ரொம்ப தள்ளிதான் இருப்பேன். அவரு பேசுற விதமே அப்படிதான் இருக்கும். ஆனா ரொம்ப எல்லாருடையும் ரொம்ப அதுக்கப்புறம் தான் இங்க வந்த போது தான் இவ்வளவு ஃப்ரெண்ட்லி மனுஷனா இருந்தாரு. இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு இங்க வந்து தெரியுங்க. ஏன்னா அங்க வந்து தூரத்திலே இருந்து பாத்துட்டோம். அப்புறம் தான் ஓகே இவன் தான் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு முடிவு வந்துடுச்சு. அதே மாதிரி சினிமாலையும் ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. டிவைன்ல நான் கார் வாங்கிட்டு அதே கார்ல ஷூட்டிங் பாட்டுக்கு போவேன்னு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்டா சண்டே ஆடிஷன் போயிருந்தேன். அங்க ஆடிஷனே பண்ணல, ரொம்ப எக்ஸல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே வார்த்தை தான் கேட்டேன், ஏன்னா கார்ல வந்தவங்க ஆடிஷன் பண்ணுவீங்களா, நாங்க உங்களுக்கு மனசுனா தெரியல அப்படின்ட்டு. கண்டிப்பா டிவைன்ல ஜெயிச்சு அதே மாதிரி கார்ல போய் கெத்தா போய் இறங்குவேன், நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி டீமும் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த 6 மந்த்ல நான் டார்கெட் முடிப்பேன்ற பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஷெடியூலும் போட்டுருக்கேன். அதே மாதிரி இப்பதான் டீம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் இல்ல 1 இயர்லயே முடிச்சிருக்கேன் சார். ஆக்சுவலா 6 மந்த் பிளான் பண்ணிருக்கேன். ஷெடியூல் அதுக்கு தான் போட்டிருக்கேன். இன்னும் சினிபள்ளி தான் டச் பண்ணிட்டு இருக்கேன். சினிபள்ளி கொண்டு வருவேன். அதே மாதிரி யூனியன் மீட்டிங் அதெல்லாமே நம்ம டிவைனா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெட்வொர்க் வந்து நம்ம பாண்டிச்சேரியும் இருக்கு. பாண்டிச்சேரி டீம் இன்னும் பேசல, ரயில்வே டீமும் பேச போறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ஷெட்யூல் போட்டுருக்கேன் சார். கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவேன். நன்றி, வணக்கம். டைம் இருக்கு. அதே மாதிரி டீம் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். மிஸ்டர் கோபி, இந்த ஜெய்சன்லாம் இருக்காங்க, எல்லாம் வருவாங்க. மறுகாலத்திலேயே அவர் ஒரு புக்கிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லாருமே சக்சஸ் ஆகும். சீக்கிரம் 10 வருஷம் மேரேஜும் பண்ணி ஆகணும். நிறைய இருக்கு. ஓகே சார், சரி. வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் இந்த வையகம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்ந்தே காமிச்சிருவோமே, எதுக்கு தாழ்ந்து போனோம், யாரையும் அடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த பூமியில ஒரு ஹியூமன் யாரா இருந்தாலும் சரி, வயசு முதிர்ந்த வயசா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம மரியாதை கொடுக்கணும். ஸோ அது வந்து நிறைய பேர் பின்பற்றுறது இல்லை. எல்லா இடத்துலயும் வந்து அவங்க இமேஜ் ஒரு விஷயம்ன்ற போது நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக இது பண்ணணும். இப்போ லேடிஸ் அப்படின்னும் போது அக்கா சொன்ன விஷயம் தான். ஸோ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு ஃபேமிலி இது அந்த கண்ணோடு தான் பார்க்கணும் முடியாது, தப்பான கண்ணோடு பார்க்க கூடாது. அது ஒரு நல்ல விஷயம். இங்கே அந்த டிவைன் நான் கற்றுக்கிட்ட விஷயம். நன்றி, வணக்கம்.